சொல்லுங்கப்பா. நல்லதா போச்சு, நீங்கள் 2 பேரும் அங்கேயே தங்கிட்டீங்க. இப்படி நைட்டில் ட்ராவல் பண்ணுறது நல்லது கிடையாது. அப்புறம் அதுவும் இல்லாமல் இன்னும் என்கேஜ்மெண்ட் கார்ட்ஸை கொடுக்கறதுக்கு நீங்கள் 2 பேரும் மறுபடியும் அங்கே போக வேண்டியிருக்குல்ல. ஓகே, 2 பேரும் கவனமாக இருங்க. குட் நைட். அப்பா, நான் நல்லா தான் இருக்கேன், டோன்ட் வரி. சீக்கிரமா வந்து என்ன கார்டன்ல மீட் பண்ண, உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஹலோ ஹலோ, பிரைவேட் நம்பர் யாரா இருக்கும்? என்கேஜ்மெண்ட்டுக்கு வாழ்த்துக்கள். இதை கண்டிப்பா சித்தார்த்து தான் வச்சிருக்கணும். சித்தார்த், சித்தார்த், இப்ப வெளியே வாங்க. நாட் ரீச்சபிள். ஓகே, திறந்து பார்ப்போம். நம்ம சிஐடி சார்பா ஆர்ஃபனேஜுக்கு பணம் அனுப்பணும்னு சொன்னீங்களே, அனுப்பிட்டீங்களா? எஸ் சார், அங்கிருந்து ஃபோனும் வந்துருச்சு. நல்லது சார். வெரி குட் சார். ப்ளீஸ் ப்ளீஸ் சார், அவனை காப்பாத்துங்க. ப்ளீஸ் சார், ஏதோ சீக்கிரம் பண்ணி அவனை காப்பாத்துங்க சார். ஒரு நிமிஷம் நீங்க பொறுமையா இருங்க. என்னாச்சு? முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. சார், என் பேரு தீபாவளி சார். அவன் உயிருக்கு ஆபத்து சார். ப்ளீஸ் சார், ஏதோ சீக்கிரமா செய்யுங்க, இல்லைன்னா அவன் செத்துருவான் சார். யார் உயிருக்கு ஆபத்து? யார் சாவ போறாங்க? விஷால் செத்துருவான் சார். அவனை கொலை பண்ண போறாங்க சார். கொலை பண்ண போறாங்களா? ஆனா இந்த விஷால் யாரு? சார், விஷால் ஒரு கபடி பிளேயர். வணக்கம் நண்பர்களே, எப்பவும் போல இந்த வருஷமும் நம்மளோட ஆர்கனைசேஷன் உங்களுக்காக கபடி மேட்சஸை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நான் என்னோட ஆடியன்ஸ்க்கு சொல்ல விரும்புறது, இன்னைக்கு நடக்க போற இந்த ஃபைனல் மேட்ச் அது டீம் எஸ், அதாவது சிஆர்சி வெர்சஸ் வி, அதாவது ஹண்டர்ஸ். இவங்க 2 பேருக்கும் தான் நடக்க போகுது. ஹண்டர்ஸோட திறமையான பிளேயர் விஷால். ஐயோ சார், விஷால் கபடி ஸ்டார் சார், ஸ்டார். அவன்தான். ப்ளீஸ் அவனை காப்பாத்துங்க சார். விஷாலை கொலை பண்ணணும்னு நினைக்கிறது யாரு? சார், நானே அவனை கொலை பண்ணணும்னு நினைச்சேன் சார்.
என்ன? அவரை நீ கொலை பண்ணலான்னு பாத்தியா? ஆமாம் சார், அவனை கொலை செய்யறதுக்காக ஒரு கான்ட்ராக்ட் கில்லரை அப்ரோச் பண்ணேன் சார். அந்த கில்லர் இந்நேரம் அங்கே போயிருப்பான் சார். சரி, இப்போ விஷால் எங்க இருக்காரு? சரி, இப்போ அவன் ஸ்போர்ட்ஸ் கிளப்ல இருக்கான். மேட்ச் கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிச்சிடும் சார். கபடி 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 கபடி. கபடி 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 கபடி. விஷாலோட நம்பர் சொல்லுங்க சீக்கிரம். 1100044568. ஒரு விஷயம் சொல்லு. முதல்ல விஷாலை நீ கொலை பண்ணணும்னு பார்த்துருக்க, அதுக்காக நீ யாருக்கோ கான்ட்ராக்டும் கொடுத்துருக்க. அப்புறம் நீ இப்போ அவரை காப்பாற்றணும்னு நினைக்கிற. என்ன விளையாட்டு இது? சார், நான் அப்போ ரொம்ப கோவத்தில் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நினச்சேன், ஒருத்தரோட உயிர் எடுக்கிறதுக்கு எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை சார். ப்ளீஸ், எப்படியாவது அவனை காப்பாற்றுங்க. அவனுக்கு எதுவும் ஆடக்கூடாது ப்ளீஸ் சார். சார் ரிங் போகுது, ஆனால் விஷால் ஃபோன் எடுக்கல. சார், அவன் இப்போ மேட்ச்சில் இருப்பான். அப்போ இந்த மேட்ச் எங்கே நடக்குது? கபடி 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 கபடி. முயற்சி முயற்சி முயற்சி, எடுத்த முயற்சி எல்லாமே வீணாயிடுச்சு. கபடி 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 கபடி. மறுபடியும் பாயிண்ட் ஹண்டர்ஸ் டீமுக்கு தான் கிடைச்சிருக்கு. 2-0. ஹண்டர்ஸ் டீம் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. சிஆர்சி டீம் இன்னும் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்களோட தன்னம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. கபடி 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 கபடி. ஒரு விஷயம் எனக்கு புரியவே இல்லை. என்ன காரணமா இருக்கும் இந்த தீபாவளி விஷாலை கொல்றதுக்கு பணம் கொடுத்துருக்கா? கண்டிப்பா ஏதாவது பெரிய விஷயம் இருக்கும் தயா. அந்த விஷயத்தை தீபாவளி நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறா. கபடி கபடி கபடி
கபடி கபடி கபடி கபடி கபடி Yeah! Yes! 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 கபடி 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 சார் விஷாலோட ஃபோனில் ரிங் போகுது ஆனால் எடுக்கல சார். ஒருவேளை அவனோட மொபைலில் சைலண்ட் மோடில் வச்சிருக்கலாம். விளையாடும் போது யாரும் மொபைலை கையில் வச்சிருக்க மாட்டாங்க தயா. அவர் விளையாடிட்டு இருக்காரு போல. அபிஜித், ஒருவேளை இப்படி இருக்குமோ? கொலைகாரன் தன்னோட வேலையை சிக்னல் வேற போட்டாங்க. பேசாம லெஃப்ட்ல போலாம். கபடி 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 ஓ தேங்க் காட், விஷாலுக்கு எதுவும் ஆகலை. சச்சின், விளையாட்டை நிறுத்த சொல்லி அனௌன்ஸ் பண்ணுங்க சீக்கிரம். சீக்கிரம் கண்டுபிடிங்க அந்த கான்ட்ராக்ட் கில்லர் யாருன்னு. போங்க தேடுங்க, எல்லா இடத்துலையும் தேடுங்க. இப்போதைக்கு நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். சிஆர்சி டீம் ஏதாவது ஒரு அற்புதம் பண்ணணும். அப்போதான் இந்த ஃபைனல் மேட்ச்ல ஏதாவது பண்ண முடியும். ஏன்னா விஷால். எக்ஸ்கியூஸ் மீ, நாங்கள் சிஐடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ப்ளீஸ். பின்னாடி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நடக்கிற இந்த மேட்ச் கொஞ்ச நேரம் நிறுத்தி வைக்கப்படுது. எதுக்காக நாங்க நிறுத்தி வைக்கிறோம்னு கொஞ்ச நேரத்தில் இன்ஃபார்ம் பண்றோம். பின்னாடி போங்க. விஷால், விஷால், he is dead. என்னது? யா, எல்லாரும் சேர்ந்து இவர் என்ன பண்ணீங்க? சொல்லுங்க. ஹேய், எங்க போற? ஹேய் நில்ல. ஹேய் நில்றா நில்றா. உடம்புல ஷூட் பண்ண அடையாளம் இல்லை வேற ஏதாவது காயம் எதுவுமே காணுமே. அப்படின்னா எப்படி இறந்தாரு? இவரை கொஞ்சம் திருப்புங்க சார். யாரோ இவருக்கு விஷம் கொடுத்துருக்கணும். அது தன்னோட வேலையை காட்டியிருக்கணும். அதனால தான் இறந்துருக்காரு. ஏன்னா இது கழுத்தில் ராஷஸா? ஓ நோ. ஒருவேளை இந்த ரேஷஸ்னால தான் இவர் இறந்து போயிருப்பாரா சார்? இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். சார், என் கையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு சார்.
சார் இவரோட கையிலயும் அதே மாதிரி ரேஷஸ். என்னாச்சுன்னே தெரியல சார். என்னாச்சுன்னு உனக்கு தெரியாதா? அப்பாவி மாதிரி நடிக்காத. நீங்க எல்லாரும் சேர்ந்து விஷாலை கொன்னுட்டீங்க. சார் நாங்க எதுவும் பண்ணல சார். அப்படி நீங்க எதுவும் செய்யலன்னா உங்க கைகளில் எப்படி இந்த ரேஷஸ் வந்தது? அதே மாதிரி விஷால் உடம்புலயும் இருக்கு. இல்ல சார், நாங்க சொல்றது நம்புங்க, நாங்க எதுவும் பண்ணல சார். ரொம்ப எரிச்சலா இருக்கு சார். சார் சார் இவங்கெல்லாம் அப்படிப்பட்டவங்க கிடையாது. இவங்க கொலை பண்றவங்க கிடையாது. உங்களோட சஜஷன்ஸ் எங்களுக்கு தேவையில்லை, புரியுதா? என்ன விடுங்க, என்ன விடுங்க சார். சார் நான் எதுவும் பண்ணல சார். நான் எதுவும் பண்ணல சார். எதுவும் பண்ணலன்னா ஏன் ஓடுன? சார் சார் அது நான் வேணும்னு எதுவும் பண்ணல சார். நாங்க விளையாடிட்டு இருந்தோம். அப்போ கழுத்தை நெரிச்சு கொல்ல பாத்தியா? இல்ல சார், நான் வேணும்னு அவனை கொலை பண்ணல சார். என்னாச்சு சார்? என் கையெல்லாம் ரொம்ப அரிக்குது சார். சார் இவன் நடிக்கிறான் சார். நான் நடிக்கல சார், நீங்களே பாருங்க, என் கையெல்லாம் எரியுது சார். ஓகே ஓகே சார் 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 ப்ளீஸ் சார். சார் நான் எதுவும் பண்ணல சார். போ சார், என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க சார். கையெல்லாம் ரொம்ப அரிக்குது சார். ரொம்ப எரிச்சலா இருக்கு சார். சார் என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. இவன் தான் தயா விஷால் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கான். இல்ல அபிஜித், விஷால் இறந்தது கழுத்தை நெரிச்சதால கிடையாது. யாரோ இவருக்கு விஷத்தை கொடுத்துருக்காங்க. இவர் உடம்புல ரேஷஸ் இருக்கு. அப்புறம் இவங்க கையில கூட ரேஷஸ் இருக்கு. ரேஷஸ்? ரேஷஸ் இவனோட கையிலயும் இருக்கு. அப்ப இவங்க 4 பேரும் சேர்ந்து கொண்டு இருக்காங்க. சார் இல்ல சார், எங்களுக்கு எதுவும் தெரியாது. நாங்க எதுவும் பண்ணல சார். ப்ளீஸ் சார், எங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க சார். ரொம்ப அரிக்குது சார். ரொம்ப எரிச்சலாவும் இருக்கு சார். சார் இவங்க 4 பேரும் தப்பிக்கிறதுக்காக நாடகம் ஆடுறாங்க சார். சார் ப்ளீஸ் சார், நாங்க சொல்றது நம்புங்க, நாங்க எதுவும் பண்ணல சார். உங்க எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்கு. வாங்க 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 போலாம். வாங்க. உடம்புல கைப்படக்கூடாது. போங்க, கூட்டிட்டு போங்க. வாங்க உள்ள வாங்க. சார் எங்களை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க சார். ப்ளீஸ் சார், எங்களுக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு சார். ப்ளீஸ் பாருங்க, உங்க கையால பாடியை டச் பண்ண வேண்டாம். சார் சார் காப்பாத்துங்க சார் ப்ளீஸ். நீங்க சாகிறத பத்தி கவலைப்படுறீங்க. அடுத்தவன் செத்தா பரவாயில்லன்னு இருக்கீங்க. அபிஜித் என்னாச்சு? இவங்கெல்லாம் யாரு? சரி, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆளை கொலை பண்ணிருக்காங்க. என்ன? சரி, இவங்க கையை பாத்தீங்களா? இந்த ரேஷஸ் ஒருவேளை விஷால கொல்ல பயன்படுத்தின விஷத்தால இப்படி ஆகுது போல. அப்படின்னா? சார், நாங்க கிரவுண்டுக்கு போகும்போது விஷால் இவங்க கூட விளையாடிட்டு இருந்தாரு. இவங்கெல்லாம் விஷால பிடிச்ச போது 2 நிமிஷத்திலேயே அவர் இறந்துட்டாரு. வைபவ், தாரிகா கொஞ்சம் பாருங்க, இவங்க உடம்புல வேற எங்கேயாவது ரேஷஸ் இருக்கானே? வேற எங்கேயாவது இருக்கா தாரிகா? இல்ல சார், வேற எங்கேயும் இல்ல. அபிஜித், இவங்களோட கைகளில் மட்டும்தான் ரேஷஸ் இருக்கு. அநேகமா இறந்து போனவனுக்கு இவங்க கையாலேயே விஷம் கொடுத்துருக்கானுங்க. வைபவ், ஒரு வேலை பண்ணுங்க, இவங்களை டெஸ்ட் பண்றதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துருவாங்க. சச்சின், இவங்கள லைன்ல நிக்க வைங்க. போங்க, நில்லுங்க. நேரா நில்லுங்க. குயிக் குயிக் போங்க. கை வைக்காதீங்க. கையை தேய்க்காதீங்க, தூரமா வைங்க. ஒரு நிமிஷம். உங்ககிட்ட முதல்ல சொன்னல விஷால் விஷயத்துல தலையிட வேண்டான்னு. அட நீ வாய மூடுறியா? நீ தானடா அவனுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு சொன்னேன். ஆனா நான் அவனை கொலை பண்ணணும்னு நினைக்கலையே. வாங்க, பாடியை இந்த பக்கம் கொண்டு வாங்க. இங்க வைங்க ப்ளீஸ். சச்சின், இவங்களை செக் பண்ணுங்க. ஏதாவது மறைச்சு வச்சிருக்காங்களான்னு பாருங்க. கையை மேல தூக்குங்க. நேரா நில்லுங்க.
இது பாருங்க சார். என்னது இது சார்? ஒருவேளை இதனால கொலை நடந்திருக்குமோ? அபிஜித், என்ன இது? அப்புறம் கையில வேற இருக்கு. அப்படி என்ன விஷயத்தை கொடுத்துருக்கானுங்க விஷாலுக்கு? உன்னுடைய கான்ட்ராக்ட் கில்லர் 2 நிமிஷத்துலயே அவன் செத்து போயிட்டான். சார் சார், எனக்கு எதுவும் தெரியாது. அவன் விஷாலை எப்படி கொல்ல போறான்னு. சரி, நீ விஷாலை கொல்றதுக்காக நீ எத்தனை பேருக்கு பணம் கொடுத்த? சார், ஒருத்தனுக்கு தான் கொடுத்தேன். அப்ப 4 பேர் எங்கேருந்து வந்தாங்க? மேம், எனக்கு தெரியாது. எனக்கு சத்தியமா தெரியாது. அந்த கொலைக்கார விஷாலை கொல்றதுக்கு எத்தனை பேர் அனுப்பினான்னு. ரொம்ப ஓவரா பேசாத. எதுக்காக விஷால நீ கொல்ல பார்த்த? சார், நாங்க 2 பேரும் சேர்ந்து துணி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் அவன் என்னை ஏமாத்திக்கிட்டு இருந்தான். பணம் எல்லாத்தையும் சுருட்டிட்டு ஓட நினைச்சான். அப்புறம் கடைசியில எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது. அதனால தான் நான் நினைச்சேன். நீ நினைச்சிருக்க ஏன் விஷாலை கொல்லக்கூடாதுன்னு? மற்றவங்களோட உயிர்னா அவ்வளோ சாதாரணமாக போயிடுச்சா? எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல சார். அதனால தான் நான் உங்களை தேடி ஓடி வந்தேன். கேட்டுச்சா? எங்களுடைய உதவி கேட்க வந்திருக்க. விஷால கொன்னதுக்கு அப்புறமா உனக்கு சமயோஜித புத்தி தேவைப்பட்டுச்சுல்ல? எங்களை முட்டாளுன்னு நினைச்சியா நீ? கொலைகாரனோட அட்ரஸ் தெரியுமா? தெரியாது சார். அப்போ கொல்றதுக்கு பணம் எப்படி கொடுத்த? சார், அது பிளம்பர் தான் காண்டாக்ட் பண்ணி விட்டாரு. சார், பிளம்பர் கான்ட்ராக்ட் கில்லர் நம்பர் கொடுத்தாரா? யார் அந்த பிளம்பர்? யாரு? சார், அந்த பிளம்பர் எங்கள் வீட்டுக்கு பைப்பை ரெடி பண்ணுறதுக்காக வந்தான். அவன் தான் சொன்னான், அதாவது ஏதாவது தப்பான காரியம் செய்யணும்னா அதுக்கு என்கிட்ட ஆள் இருக்கு, அதனால தேவைப்பட்டா சொல்லுங்கண்ணா. பிளம்பரா அப்படி சொல்லியிருக்கான்? அம்மா, இந்த பிளம்பர் எங்க பார்க்க முடியும்? இந்த தண்ணியில் இருக்கிற கெமிக்கல் இருக்கே, இதனால விஷத்தோட பவர் கம்மியாயிடும். அப்புறம் இந்த ரேஷஸும் சரியாயிடும். அபிஜித், நீங்கள் ஏன் இதை முதல்ல சொல்லலை? அப்படி விஷத்தோட பவர் அதிகமாக இருந்தா? ஆக்சுவலி எனக்கு அது தெரியாது. ஒருவேளை இந்த விஷயம் விஷால் பாடியை செக் பண்ணும்போது பட்டிருக்கலாம். தேங்க்யூ தாரிகா. இப்போ கஷ்டம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ப்ரோ, கொஞ்சம் கஷ்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்ன சொல்ல வரீங்க? என்னன்னா முதல்ல இங்க பாருங்க. இத பாருங்க அபிஜித், அந்த டப்பால இருந்தது விஷம் இல்லை, அது ஸ்டெராய்ட்ஸ், பலத்துக்காக எடுத்துக்க கூடியது. சார், இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நாங்கள் நிரபராதிங்க சார். எங்களை போக விடுங்க சார், ப்ளீஸ். இங்கே பாருங்க, குற்றவாளி யாருன்னு நாங்கள் சீக்கிரமாகவே கண்டுபிடிப்போம். ஆனால் அது வரைக்கும் எங்கள் கஸ்டடியில் நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் இங்கே தான் இருக்கணும். இந்த இடம் தானே சொன்னாங்க? ஆமாம் சார், நான் ஃபோன் பண்ண அதுக்கு என் வேலையை முடிச்சுட்டு இங்கே வரேன்னு சொன்னான். நல்ல வேலை அட்ரஸ் சொன்னீங்க. அவனை கூடவே தூக்கிட்டு போகலாம் பழுது பார்க்கறதுக்கு. நீங்களா யாரு? நீங்கள் யாரை பார்க்கணும்? உங்கள் வீட்டில் ப்ளம்பிங் வேலை பார்க்குறாருல, அவரை கூட்டிகிட்டு போக வந்திருக்கோம். ஏன் சார்? முதல்ல எங்கள் வேலை முடியட்டும், அதுக்கப்புறம் கூப்பிட்டு போங்க. நாங்கள் சிஐடியிலேருந்து வந்திருக்கோம். சிஐடியா? யா, ப்ளம்பர் எங்கே இருக்கான்? அவர் உள்ளே இருக்காரு, ஃப்ரண்ட் ஹவுஸில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. என்ன ப்ளம்பர் சார், எங்கே போகிறீங்க? வாங்க, உங்களை கூட்டிகிட்டு போக வந்திருக்கோம். என்னாச்சு?
போக வேணாமா? ஆ வா. பின்னாடியே எங்க போறீங்க பிளம்பர் சார்? வாடா. ஏய் உன்ன ஏய் ஹேய் நில்லு. ஏய், வாடா. விட்டுருங்க ஏய், வாடா. சார் ப்ளீஸ் சார். எப்படி உன்னை சும்மா விட முடியும்? எவ்வளோ தண்ணியை நீ வேஸ்ட் பண்ணியிருக்க? தண்ணி கஷ்டம்னு என்ன தெரியுமா உனக்கு? 2 நாளாக எங்கள் வீட்டில் தண்ணியே வரல. ரெடி, வாட்ச்மேன் கிட்ட சொல்லிட்டு அந்த தண்ணி நிறுத்த சொல்லு. இல்ல சார், நான் இங்க தான் உட்காருவேன். சேர்ல உட்கார்றா. உட்கார. இல்ல சார், நான் இங்கே உட்காந்துக்கிறேன் சார், ப்ளீஸ் சார். சேர்ல உட்காருடான்னு சார் சொல்றாருல, சொன்னா புரியாத உனக்கு? எழுந்து அந்த ரூமுக்கு வா, உன்னை கவனிக்கிறேன். அங்க வேணாம் சார், அங்க வேணாம் சார், நான் இங்கே உட்காந்துக்கிறேன் சார். சீக்கிரமா சொல்லு. கொலைக்காரனை உனக்கு எப்படி தெரியும்? ஜெயில. ஜெயிலியா? ஆமா சார். சார், ஒரு தடவை ஒரு வீட்டில் திருடும் போது நான் மாட்டிக்கிட்டேன் சார். அப்புறம் என்ன உள்ள போட்டாங்க. அங்கதான் ஜக்கீராவை பார்த்தேன். அப்போத்துல இருந்து எங்களுக்கு பழக்கம் சார். அந்த ஜக்கீரா எங்க இருக்கான்? சார், எனக்கு தெரியாது சார். வாய மூடு. தெரியாதான், அப்புறம் நீ எப்படி அவனை பாப்ப? சார், நான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு தடவை கூட பார்க்கல சார். போன்ல மட்டும்தான் சார் பேசுவேன். போன்லையா? அவன் நம்பர் என்ன? நம்பர் இதுல இருக்கு சார். இந்த நம்பருக்கு ஃபோன் போட்டு அவன் எங்க இருக்கிறான்னு பாருங்க. சார், ஜகீராவோட ஃபோன் இப்போ கவரேஜ் ஏரியாவை தாண்டி இருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி அவன் மும்பையில் எங்கெல்லாம் இருந்தான்னு தெரிஞ்சிடுச்சு. இதை பாருங்க சார். இந்த டாட்ஸ் எல்லாம் லொகேஷன்ஸ். அப்போ ஜஹீரா இந்த இடத்துக்கு போயிருக்கான். தயா, இது கபடி ஸ்டேடியம். மேட்ச் இங்க நடக்கிற டைம்ல ஜஹீரா இங்க தான் இருந்திருக்கான். சார், ஜகீரா இந்த இடத்துக்கு அடிக்கடி போய் வந்திருக்கான் சார். இந்த மாதம் அவன் 7 நாள் இங்கே போயிருக்கான் சார். அப்படின்னா ஜஹீரா இந்த ஏரியால தான் எங்கேயோ இருக்கணும். இல்லைன்னா அபிஜித், சச்சின், இந்த மாஸ்கை போட்டுக்கோங்க. இந்த கெமிக்கல்ஸ்ல கொடிய விஷம் இருக்கு. இதை பாருங்க அபிஜித், இந்த டிஷர்ட்ல இந்த கரை தெரியுதுல்ல? விஷத்தோட ட்ரேசஸா? ஆமா அபிஜித், இந்த கரை விஷத்தோட ட்ரேசஸ் தான். விஷம் டிஷர்ட்ல இருந்து தான் வந்திருக்கு. அபிஜித், இந்த டிஷர்ட்ல விஷம் ஏற்கனவே இருந்திருக்கு. அது சரி. அப்படின்னா மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விஷால் இந்த டிஷர்ட்டை போட்டிருக்காரு. விஷம் உடம்புல பரவ ஆரம்பிச்சிருக்கு. மேட்ச் நடக்கும்போது விஷம் வேலையை காட்டியிருக்கு. கண்டிப்பா. டாக்டர் சர்க்கி சார், இது எந்த மாதிரியான விஷம்? எக்ஸாக்டா இது என்ன விஷம்ன்றத டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனா இந்த விஷம் மட்டும் ரொம்ப கொடூரமானது. ஆனா சார், இந்த விஷம் விஷால் டிஷர்ட்ல எப்போ எங்க வச்சிருப்பாங்க? இந்த விஷயம் நமக்கு ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கு போனாதான் தெரியும். அண்ணே, இந்த ஆளை தெரியுமா? எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா?
இவனால் என்ன வேலை ஆகணும்? நாங்கள் சிஐடி. சார் இவனை யாருக்கு தான் தெரியாது? இவன் பேர் ஜகீரா. இவன் எங்கே இருப்பான்? பக்கத்தில் இருக்கிற பாரில், அங்கே தான் அடிக்கடி வருவான். அங்கே போய் பாருங்கள் சார். தேங்க்யூ சார். விஷம் எப்படி சார் டிஷர்ட்டில் இருக்கும்? இதை பற்றி நீங்கள் தான் சொல்லணும். ஆனால் சார் டிஷர்ட் எல்லாமே புதுசு, டைரெக்டாக சப்ளையர் கிட்ட இருந்து தான் வந்துச்சு. அப்போனா டிஷர்ட்டில் விஷம் வந்தது இங்கே தான், லாக்கர் ரூமில். விஷால் அந்த டிஷர்ட்டை போட்டுக்கிறதுக்கு முன்னாடி. ஆனால் இங்கே டிஷர்ட்டில் யார் சார் விஷத்தை கலப்பாங்க? டிஷர்ட்டை யார் லாக்கரில் வச்சாங்களோ அவங்க தான் பண்ணியிருக்கணும். எல்லா டிஷர்ட்டையும் நான் தான் சார் உள்ளே வச்சேன். ஆனால் நான் எந்த ஒரு டிஷர்ட்லேயும் விஷயம்லாம் பூசலை சார். ப்ராமிஸ் சார். அப்புறம் வெளியில இருந்து யாராவது? இல்லை மேம், மெம்பர்ஸ் அப்புறம் பிளேஸ் தவிர லாக்கர் ரூம் வர்றதுக்கு யாருக்கும் அலௌட் கிடையாது. விஷால் 2 நிமிஷத்தில் வேலை செஞ்சதா சாலங்கி சார் சொன்னார். விஷால் டிஷர்ட் போட்டிருக்காரு, வெளியே போயிருக்காரு, விளையாடி இருக்காரு, அப்புறம் தான் இறந்துருக்காரு. இதெல்லாம் நடக்க ஒரு 15 நிமிஷம் ஆயிருக்கும். ஆமாம் சார், கண்டிப்பாக 15 நிமிஷம் ஆயிருக்கும். ஆமாம். ஆனால் சாலங்கி சார் எதுக்காக 2 நிமிஷம்னு சொன்னார்? அப்படின்னா சாலங்கி சார் தான் ஏடா குடம் பண்ணிட்டாரு. சாலங்கே சார் ஏடா குடம் பண்ணுவார். இதை தானே நீ சொல்ல விரும்புகிற? நோ, நான் அப்படி சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, விஷால் டிஷர்ட்டை போட்டதுக்கும் அவர் இறந்ததுக்கும் 10லேருந்து 20 நிமிஷம் ஆயிருக்கும். ஆமாம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா டிஷர்ட்டில் இருந்த விஷம் விஷாலோட வேர்வையில் கலக்கிறதுக்கு 15லேருந்து 20 நிமிஷம் ஆயிருக்கும். அப்புறமா டிஷர்ட்டில் இருக்கிற விஷம் விஷாலோட வேர்வையில் சேர்ந்துருந்தா 2 நிமிஷத்தில் விஷாலுடைய மரணம் ஏற்பட்டிருக்கும். அப்போது விஷம் டிஷர்ட்டுக்கு எப்படி வந்துச்சு? விஷாலோட லாக்கரை நாங்கள் செக் பண்ணணும். விஷால் லாக்கர் சாவி எடுத்துகிட்டு வாங்க. வேண்டாம், நீங்கள் வேண்டாம், இங்கே இருங்க. நீங்கள் போங்க. ஷியோர் சார். சில்லறே இல்லை. சாரி தம்பி, டிப்ஸு நாளைக்கு வாங்கிக்க. கொடுக்கறதுக்கு மனசு வராது, ஆனால் சில்லறை இல்லைன்னு மட்டும் சொல்லுவான். அட பார்த்துடா டேய். சிஐடி நாங்கள். ஜகீரா வந்தானா? இல்லை சார், ஜகீரா இப்போ வரல. அதுவும் அந்த மூலையில் இருக்கிற டேபிள்லாம் ஃப்ரெண்டு உக்காந்துருக்கான். அது அங்கே. அட, இங்கே யாருமே இல்லையே சார். டேய் பிரதர், எங்கே இருக்கான்? ஐயோ சார், இங்கே தான் உட்காந்துட்டு இருந்தான். இங்கே தான் உட்காந்துருந்தானா? ஓ, இவன் இங்கே உட்காந்துக்கிட்டு இல்லை, இவன் படுத்துக்கிட்டு இருக்கான். குடிச்சிட்டு இப்படி படுத்து கிடந்தா சூப்பராக இருக்கும் சார். நீ ரொம்ப சரியா சொன்ன. குடிச்சதுக்கு அப்புறம் இப்படி படுத்துக்கிட்டு கிடக்கிற சுகமே சுகம். சார் நீங்களும் ஆட இல்லைப்பா, அப்படி சொல்லி நான் கேட்டிருக்கேன். இவ்வளோ குடிச்சதுக்கு அப்புறம் இப்படி படுத்து கிடக்கிறது சுகமாக இருக்குமா? அண்ணா கொஞ்சம் எழுந்துருங்க. அட அண்ணே எழுந்துருங்க, நாங்கள் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் குடிக்கணும், இன்னும் குடிச்சிக்கிட்டே இருக்கணும். நாங்கள் பேசணும். அதுக்கப்புறமா நீ நல்லா குடி. இப்போ ஜகீரா எங்கன்னு எங்களுக்கு சொல்லு. ஜகீராவா? ஜகீரா போதையில் இருப்பான் சார். ஏய் போதை அதெல்லாம் விடு. ஜகீராவோட வீடு எங்கே இருக்குன்னு சொல்லு. அவன் எங்கே தங்கியிருக்கான்? வீடு எங்கே இருக்குன்னு தெரியும் சார், ஆனால் வீடு இங்கே தான் இருக்குது. வா, எங்களை கூட்டிகிட்டு போ. வா சார், நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன். நாளைக்கு வாங்க. நாளைக்கெல்லாம் முடியாது. எங்களை இப்போவே கூட்டிகிட்டு போ அவன் வீட்டுக்கு. நாங்கள் சிஐடிஸ், புரியுதா? பங்கஜ் பாத்தியா, சிஐடின்னு சொன்னதும் பயந்துட்டான். சார் இவன் பயப்படல, இவன் தூங்கிட்டான் சார். தூங்கிட்டானா? டேய் எந்திரா. பங்கஜ்
இவனை எப்படியாவது வெளியில கொண்டு போகணும். தெரியும்ல தயா சார் என்ன சொன்னார்னு. கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணு. மூளையா? சார் ஐடியா. நீங்கள் வெளியில இருந்து இழுங்க, நான் உள்ள இருந்து இப்படி தள்ளுறேன். ஒரு நிமிஷம் இழுங்க சார். இழுங்க இழுங்க சார். வாடடே. டேய் வாடா சாமி, ஏன்டா இந்த மாதிரி பண்றீங்களே? வாடா சார். இவன் எழுத மாட்டான் சார். அட இவன் மட்டும் எழுந்திருக்கல, நம்ம வேலை காலி தான். கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணு. என்ன பண்ணுறது? ஐடியா. தண்ணி இந்தாங்க, இவன் மேலே தண்ணி தெளிங்க. அட சார், இவனுக்கு தண்ணியை குடிக்க வைக்காதீங்க, இவனுக்கு தண்ணியை தெளிங்க. ஸ்பூனில் வச்சு ஊட்டிகிட்டு இருக்கீங்க. ஏய் டேய் எந்திரா. எந்திரா எந்திரா எந்திரா. சார் இவன் கொரட்டை விட ஆரம்பிச்சிட்டான் சார். கொரட்டை விடுறானா? நம்ம கதை முடிஞ்சது போ. ஒரு நிமிஷம் ஒரு வேலை பண்ணுவோம். முதல்ல இது வெளியே எடு. வெரி குட். இப்போ இவனை எழுப்பலாம். எழுந்துடா. ஏய் எழுந்து. எந்திரா எந்திரா. ஏய் எழுந்து. எந்திரா. நவருங்க பள்ளி விடுங்க. எழுந்து. என்னாச்சு ஃப்ரெடி? இவனுக்கு என்னாச்சு? இவன் ஏதாவது சொன்னானா? சார் எங்க சார் இவன் சொல்லுவான்? எந்திரிக்கவே மாட்டேங்கிறான் சார் வெயிட்டர் தான் சொன்னார், இவன் ஒரு நாளைக்கு தண்ணி அடிச்சிட்டு தூங்கினானா, அதுக்கப்புறம் 3 நாள் எழுத மாட்டானா. இப்போ என்ன பண்ணுறது சார்? என்ன ஒரு வாசனை? ஜகீரா பிறகு முதல்ல ஜகீரா வீடு, மற்றதெல்லாம் அப்புறம். கண்டிப்பா சரி வாங்க. ஃபார்முலா நம்பர் 42. குடிகாரனை எழுப்பணும்னா சரக்கை மோப்பம் முடிக்க வைக்கணும். சரக்கு அடிக்கிறவனை சரக்கு தான் எழுப்ப முடியும். எந்திரி எந்திரி. அடா அண்ணா, ஜகீரா வீடு எங்கே இருக்குன்னு சொல்றியா இல்லை சும்மா சுத்த ஓட்டிகிட்டு இருக்கியா? தயா சார், இப்போ தானே அண்ணன்னு சொன்னீங்க, அதுக்குள்ளே நம்பிக்கை இழந்துட்டா எப்படி? உன்னை நம்பினதுனால தானே நாங்கள் எல்லாரும் உன் பின்னாடி வந்துட்டு இருக்கோம். ஆமாம் சார், நான் என்ன உங்களை சுத்தமாக விட்டுக்கிட்டு இருக்கேன். அதை தெரிஞ்சு பார்த்தீங்களா, அந்த 2வது வீடு தான் ஜகீராவோட மாளிகை. இது மாளிகையா? ஏன் சார் சாக்கா வரீங்க? மாளிகையோ குடிச்சியோ தங்கத்துக்கு ஏதோ ஒரு இடம் வேணும்ல, சென்று வாருங்கள் ஐயா. நீங்க இரு. சார் ஜகிராவை எங்கேயும் காணோம். அப்போ அவன் தப்பிச்சிட்டான் போல இருக்கு. சார் இப்படி கதவை திறந்து வச்சுட்டு போயிருக்கான். போய் அவன்கிட்டே கேட்போம் வா. ஹலோ அண்ணே, ஜகீரா வீட்டில் இல்லை? அவன் தான் இல்லைன்ற விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியுமா? அட தெரியுங்கிற அப்புறம் ஏன்டா எங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்த? இதோட என்கிட்ட என்ன கேட்டீங்க? ஜகீரா எங்கே இருக்கிறான், வீடு எங்கே இருக்குது அப்படின்னு காட்ட சொன்னீங்க. இதோ ஜகீரா வீடு, அதை நான் காமிச்சிட்டேன். ஆனால் எங்களுக்கு ஜகீரா வேணும், அவனை நாங்கள் பார்க்கணும். ஓ, இந்த விஷயத்தை முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே சார்? வாங்க சார், வாங்க வாங்க. ரொம்ப புத்திசாலி நடந்துக்க முயற்சி பண்ணாத. நேராக இப்போ ஜகீரா கிட்ட கூட்டின்னு போகிறேங்களா? இதுக்கப்புறம் தப்பு நடக்காது சார். நான் நேராக அவங்ககிட்டே கூப்பிட்டு போகிறேன். ஒருவேளை தப்பு நடந்துச்சுன்னா ஏன் மறுபடியும் ஏடா கூட ஏதாவது பண்ண போறியா? ஆடா, நான் சொல்கிறத கொஞ்சம் முழுசாக கேளுங்க சார். இன்னும் முடிக்கவே இல்லையே, நடுவில் மூக்கம் நுழைக்கிறா. என்னையா பண்ண சொல்ற? இப்போ நீ பேசுறிய அதுவே ட்ரெயின் சவாரி மாதிரி இருக்கு. ஓடுறது குறைவு, நிற்கிறது அதிகம். மன்னிச்சிருங்க சார், தப்பு நடந்து போச்சு, இதுக்கப்புறம் நடக்காது. ஒரு வேளை நடந்துச்சுன்னா செருப்பாலியே. ஏன் செருப்பு சார்? சரி கிளம்பு கிளம்பு. வாழமே.
ரிசப்ஷன்லேருந்து சாவி கொண்டு வர இவ்வளோ நேரமா? சாரி சார், அது சாவி வச்ச இடத்துல இல்லை, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி, லாக்கர் ஓப்பன் பண்ணு.